செய்திகள். இன்னும் ஒரே நாள்ல நீ சொன்ன அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு காட்டுறேன். பாக்குறியா? என்னதான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத மாதிரி பேசுறீங்கல்ல. ஐ லைக் இட் மாமா. இந்த தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் இருக்காங்க மாமா, அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா தோக்குறோன்னு தெரிஞ்ச உடனே ஒருவித பயத்துல இருப்பாங்கல்ல. அந்த பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தானே சமாதானமா பேசிக்குவாங்களாம். அந்த மாதிரி இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அனிதா, இந்த மாதிரி ஆணவத்துல எல்லாம் ஆடாத. வாழ்க்கை எப்போ யாருக்கு சறுக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன் எங்களால முடியாதா? எங்களையே குறைச்சு மதிப்பிடுற? நாங்களும் மேல வருவோம். ஆக்சுவலா நம்ம இவளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாதாரணமா ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க, உங்களையும் ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனா ஆக்கிட்டால, அப்ப இவளுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். இததான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறீங்கன்னு. ஆமா, இந்த 1 லட்சத்துக்கு இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கணும்? இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு 6வது நாள் இல்ல? முடியுமா? ஏங்க ஏதோ கேக்குறாங்க, சொல்லுங்க. கேளுமா? ஏங்க சொல்லுங்க, பயத்தில் அப்படி டர்ராட்டு சொல்லுங்க. இனி 6வது நாள், இது வரைக்கும் 55,000 ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன். இன்னும் ஒரே நாள்ல நீ சொன்ன மொத்தம் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு நான் உன்னை வெறுப்பேத்தல ஏத்துறேன். மறுபடியும் தம் பூச்சி பக்கம் பக்கமா வசனம் பேசி உன்னாண்ட சவால் விடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைமும் இல்லைம்மா. தப்பாத்துக்காத, அந்த அளவுக்கு நீ வருத்தம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன் கூட பேசுற நேரத்துக்கு வேலை செஞ்சு சொன்னதை செஞ்சு காட்டலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். சரியா? வரேன். நாகராஜா, அப்பா என்னதான்டாச்சு? அது சின்ன பிரச்சனைப்பா. இந்த பாடுறா கண்ணா, நீ உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, வைராக்கியமா இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாத்த விட எனக்கு ரொம்ப முக்கியம் நீடா கண்ணா. நீ நல்லா இருக்கணும்டா. இன்னைக்கு சம்பாதிக்கலைன்னா என்னடா கண்ணா, நாளைக்கு சம்பாதிக்காமே போற. அதுக்காக இப்படியெல்லாம் வேணாம்டா, எனக்கு பயமா இருக்குதுடா. எந்த தொழிலையும் இந்த மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகள் வரத்தாண்டா செய்யும். நாம தான் அனுசரிச்சுட்டு போனோம். எல்லா தொழிலையுமே உனக்கு வேண்டாதவங்க இருப்பாங்க. உன் கோபத்தை தூண்டி விட்டு உன்னை அழிக்க பார்ப்பாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். நம்ம கோபத்தை தூண்டி விட்டு நம்மளை தப்பு பண்ண வைக்கிறதான அவங்களோட நோக்கம். நம்ம கோபப்படக்கூடாது, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி நடந்துக்காது. புரியுதா? டேய், நம்ம தப்பு பண்ணட்டி கூட நம்ம தழைஞ்சு போறதுல ஒன்றும் தப்பு இல்லடா. மன்னிப்பு கேட்கறதுல ஒன்றும் இழிவு இல்லை. குறைஞ்சு போயிட மாட்டோம். வாஸ்தவம் தான்ப்பா. இல்லைப்பா, இப்போ தான் புதுசா ஒரு நாளும் ஒரு விஷயம் கற்றுனுக்கிறேன். அதே கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட பட்டு புரிஞ்சுக்கிறது பெட்டர் தான்ப்பா. ஆனால் ஒன்றுப்பா, இன்னானாலும் சரி விடமாட்டான். கஷ்டப்பட்டு உழைப்பேன், ஜெயிப்பேன், சம்பாதிப்பேன்ப்பா. கரெக்டா கண்ணா, நீ உன் கொள்கையில இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. வேதாஜி பாத்தியா, நம்ம நாகாஜி எப்படி பேசுறான்? எவ்வளவு பக்குவமாயிட்டான் அவன். எந்த ஒரு பொறுப்புமே இல்லாத என் பையன் நாகராஜனான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுமா. எப்படி மாறிட்டான் அவன். டேய், ஒரு பையன் இந்த மாதிரி பக்குவப்பட்டு வெற்றி அடைகிறத பாக்குறத விட ஒரு அத்மனுக்கு என்னடா சந்தோஷம் வேண்டி இருக்குது. எடுத்த முடிவுல நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறல்ல, அதுவே உன்னை நிச்சயமா முன்னேற்றம்டா. நீ நல்லா வருவிடா கண்ணா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ்பா. சரி, ஆட்டோவை சரி பண்ணிட்டியா? செட்ல விட்டு சரி பண்ணி எத்தான்ட்டேன். செய்திட்டியா? வெரி குட், வெரி குட். டேய், என் கண்ணே பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வா என்னோட. எங்கப்பா? நீ வா சொல்றேன். வேதாஜி நீ வா. வாங்க 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 வாங்க. என்னப்பா இது? சொல்றேன், வாமா நீ சேர்ந்து நில்லு. அப்பா
இனிமே உன்னை எந்த பிரச்சனையும் அண்டாதுடா. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்டா. அமோகமா வருவிடா கண்ணா. ஓ, தைரியமா போய் வண்டி எடு. ஏய், என்னடா வண்டி மாலை பொட்டில் வச்சு அமங்கலம் பண்ணுகிற? இல்லை மாப்பிள்ள, நேற்று நம்ம ஆட்டோவை உடைச்சிட்டாங்கல்ல, அதான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். செம மேட்டரா. நம்ம ஆட்டோக்கு இனிமேல ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள. என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, நீ எது எதுக்கும் அழுது நான் பார்த்துருக்கேன்டா. ஆனால் நேற்று ஆட்டோ உடஞ்சிருச்சுன்னு அழுத பாரு, அதை என்னால் எப்பவுமே மறக்க முடியாது மாப்பிள்ள. நீ அழுததை என்னால் பார்க்க முடியல மாப்பிள்ள. டேய், இனிமேல சத்தியமா அழமாட்டேன்னு சொல்லு மாப்பிள்ள. டேய், அழமாட்டேன். டேய், பஞ்சாயத்துனாலே கலகலன்னு சிரிச்சு பேசினா தானே நல்லா இருக்கும். நீ ஏன்டா இப்படி உம்முன்னு ஃபீல் பண்ணுகிற? இல்லடா மாப்பிள்ள, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும்டா. நான் மாதிரி ஒரு நண்பர் போது என்னடா கொச்சலு, நான் நல்லா இருப்பேன். நீ ரொம்ப நல்லவன்டா மாப்பிள்ள, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கு ஒன்றும் ஆகாது மச்சி. இல்லை மாப்பிள்ள, உனக்கு தொடர்ந்து நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ ரொம்ப பாவம் மாப்பிள்ள. நானா? ஹே, நான் என்னதுக்குடா பாவம்? நான்லாம் பாவம் இல்லை மச்சி. ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி லக்கி பெர்சன் யாருன்னு கேட்டா நான் தான். எப்படின்னு கேக்குறியா? வேதாஜி மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி, உன்ன மாதிரி ஒரு நல்ல நண்பன். இது மேல எனக்கு என்னடா வேணும்? இதான் எவனுக்கு அது கிடைக்குமா? கோடி கோடி காரு பணம் பங்களா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஈடாவாதுடா. நான் வாழ்க வேற யாராவது கிடைக்குமா? இது என்ன கச்சிருக்குது? லக்கி தானே நான். மச்சி, நீங்க 2 பேரும் என் கூட வாழ்க்கை இருந்தா போதும் மச்சி. வேற எதுவுமே வேணாம்டா. அப்படியே சரிஞ்சு நான் கீழே ஊந்தா கூட தோல் குத்துறீங்க, 2 பேரும் தூக்குவீங்கண்ணா. இதெல்லாம் வேற எவனுக்கு கிடைக்குமா? கடவுளுக்கு தான்டா நன்றி சொல்லணும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தான் மகன் ஜெயிக்கணும்னு எங்க அப்பா நினைக்கிறான், என் புருஷன் ஜெயிக்கணும் என் பொண்டாட்டி நினைக்கிறான். ஆனா என் நண்பன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற பாத்தியாடா, அதான்டா, அதான் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அது ஈக்குவல் அந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது மச்சி. நீலா இங்க இருக்கிற என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா மாப்பிள்ள? ஏய், என்னது நீ அழுதுனுக்கிறப்பா? ஏய் ஏய், நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ஒரு பேச்சா இருக்கா? அழாதடா. ஏய், இந்த பாரு, நம்ம 2 பேரும் சிரிச்சா தானே நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் அழுதா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கடா. புரிதா? ஆம்பளை அவன் அழுக கூடாதுடா, அசிங்கண்டா. ஐயோ, இந்த பையன் அழைச்சுனுங்கிறானே. நீ என் ஃப்ரெண்டுடா, என் உயிர்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்பிள்ள. கண்ணத்தோட கண்ணத்தோடா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ். என்னதுடா தேங்க்ஸ்? லூசு, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நாளாவது ஒன்று தூங்க விட்டுனா, சாப்பிட்டு விட்டானே, டீயாவது குடி விட்டுனா, எவன்டா வேலை செய்ய வந்த மாதிரிலாம்? கூட போனவனு கூட பண்ண மாட்டேன்டா அந்த காலத்துல. நீ பண்ணிருக்கிற பெரிய விஷயம். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். மாப்பிள்ள, என் உயிர் நண்பன் ஜெயிக்கணும்னா நான் தானே மாப்பிள்ள உதவி பண்ணணும். மாப்பிள்ள, இன்னைக்கு 6வது நாள் தீயா வேலை செய்யறோம், நாம ஜெயிக்கிறோம். யாரா நீ? என் தளபதிடா நீ, என் சூரியடா நீ. மச்சே, ஜெயிரோம்டா. கட்டே ஜெயிக்கிறோம் மாப்பிள்ள. ஜெயிரோம். இன்னும் ஒரே நாள்ல நீ சொன்ன மொத்த 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு நான் உன வெறுப்பு ஏத்தல. ஏத்த
சவால் விட்ட மாதிரி நிஜமாவே சம்பாதிச்சிருவானோ? அம்மா அம்மா, என்ன? காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாம்மா? ஒன்றும் தேவையில்ல, போ. என்ன? இல்லம்மா, ஏம்மா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. ஆட்டோ ஓட்டிலாம் எப்படிம்மா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அதுவும் ஒரு வாரத்துல? கண்டிப்பா நடக்கிற காரியமே இல்லம்மா. இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், சும்மா உளறிட்டு இருக்காத. அவன்தான் சம்பாதிச்சிருவேன்னு அவ்வளோ தைரியமா சொல்லிட்டு போறானே. பத்தாததுக்கு அந்த பெருசு வேற அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. அவன் அந்த தைரியத்துல தான் ஆடிட்டு இருக்கான். அவன் அந்த பணத்தை சம்பாதிக்க கூடாது. அவங்க எப்பவுமே என் காலடியில தான் இருக்கணும். என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் இருக்கணும். கண்டிப்பாம்மா, அவங்களால நிச்சயமா சம்பாதிக்கவே முடியாது. அவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்கம்மா, நீங்க பாத்தீங்களா? இல்ல. அப்புறம் ஏமா பயப்படுறீங்க? அது பொய்யா கூட இருக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரி அவ சம்பாதிக்குது. பொய் சொல்லி என்ன பயமுறுத்துறதாவே இருக்கட்டும். ஆனா 7 நாளுக்குள்ள பணத்தை சம்பாதிச்சு காட்டிட்டானா நானே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்க. நீ வேற வந்து குழப்பிக்கிட்ட. அம்மா, அதுக்கு ஒரு வழி பண்ணுவோமா? என்ன? நீங்க பயப்படுற மாதிரி அவரு பணம் சம்பாதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை எப்படியும் வீட்ல தானே வச்சிருப்பாங்க. அதை நாம எடுத்துருவோம். என்ன சொல்ற? ஆமாமா, பணத்தை நாம எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றேன். மொத்த பணத்தை கூட வேணாம், பாதி பணத்தை எடுத்துருவோம். ஏய், பணத்தை எடுக்கலாம் நான் சொல்றேன். வீட்ல இருக்க பணம் காணாம போச்சுன்னா அப்புறம் நம்ம மேலதான் சந்தேகம் வரும். அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நான் வேணா போய் எடுக்கவா? அவரு சவால் விட்டாரே ஒழிய அந்த பணத்தை தினமும் உங்ககிட்ட காமிச்சிட்டா இருக்காரு? இல்ல பொது இடத்துல தான் வச்சிருக்காரா? அவங்க வாயில தானம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானம்மா. நாளைக்கு இந்த பணத்தை காணும்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கல்ல, இப்போ பணத்தை காணும்னு போய் சொல்றீங்களா? நீங்க பிளேட்டை மாத்திடுங்க. அம்மா, பணம் எப்படியும் அவங்க ரூம்ல தான் இருக்கும். நம்ம போய் பார்க்கலாமா? வாங்கம்மா. ஏய், அவ ரூம்ல இருப்பாளே. இல்லம்மா, அவங்க கீழே கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நம்ம போய் எடுத்துருவோம். வாங்கம்மா. சரி. சாந்தி, அம்மா, இதை ஓபன் பண்ணு. பூட்டி இருக்குமா? சாவி எங்கேயாவது மேலதான் இருக்கும் பாரு. சாந்தி, இங்க வா. இது வரேம்மா. என்னம்மா? பணத்தை எல்லாம் எடுக்க வேண்டாம். தினமும் எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிற அமௌண்ட் போல இருக்கு. போர்ட்ல எழுதி வச்சு ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. சூப்பர். இது வரைக்கும் 55,000 ரூபாய் தான் வந்திருக்கு. இவங்களை இப்படியே விட்டுலாம். இன்னைக்கு 6வது நாள். இது வரைக்கும் 55,000 ரூபாய் தான் வந்திருக்கு. இன்னும் எப்படி 2 நாள்ல 45,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அப்படியே சம்பாதிச்சாலும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். வா போலாம்.
50,000 வந்திருக்கு. இன்னும் 45,000 வரணும். இன்னைக்கு 6வது நாள். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. எப்படியாவது சம்பாதிச்சிடணும். கடவுளே, அவர் எப்படியும் 1 லட்சம் சம்பாதிச்சாகணும். இதுல ஜெயிக்கவே இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போலன்னு நினைச்சிருவாரு. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அவர் உடைஞ்சு போயிடுவாரு. சொல்லுங்க வேதாஜி. சவாரியில இருக்கீங்களா? ஆமா வேதாஜி, சொல்லுங்க. இல்ல, என்ன பண்றீங்கன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயினுது. சரி சரி, சீக்கிரமா சவாரி முடிச்சிட்டு வாங்க. சரி வேதாஜி, கண்டிப்பா. சொல்லுங்க வேதாஜி. எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துடுறேன். சரி சரி. சொல்லுங்க வேதாஜி. எங்க இருக்கீங்க? வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறேங்க. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இப்பவும் சொல்றேன் மாமா, என்னால முடியாது, என் தோல்வி எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் விட்டுட்டேன். மாப்பிள, இந்தாடா சாப்பிடு முதல்ல. நான் கேட்டனா ஓனம். என்னது? டேய் மாப்பிள, யாரா ஃபோன்ல? வேதாஜி. எடுத்து பேச வேண்டியதானே? நீ விடு, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சரிடா, இந்தா முதல்ல சாப்பிடு. ஏண்டா நீ மத்தியானம் கூட சாப்பிடலடா. இந்தா சாப்பிடு. நான் கேட்டனாடா. என்ன மாப்பிள, இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. தயவு செஞ்சு நீ கவலைப்படாத. நாம நினைச்சது நிச்சயம் நடக்கும். இல்ல மச்சி, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குடா. என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் வேற ரொம்ப துடுக அந்த பொண்ணாண்ட வாயை விட்டு ஒரு மாதிரி கலாச்சி பேசிட்டு வந்துட்டேனா. ஒரு வேளை நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வெத்தாடுவோம் மச்சி, பங்கமாயிடும், அசிங்கப்பட்டுருவோம்டா. இல்லை மச்சி, அந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப நெக்கல் பிடிச்ச பொண்ணு மச்சி. அதுவே பயங்கரமா கலாயிக்கும். ஒரு வேளை நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. வாய முடுறான். உன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே கூடாது சொல்லிட்டேன். ஏண்டா நீ ஏண்டா அப்படி யோசிக்கிற? நீ தானடா அடிக்கடி சொல்லுவ, இப்ப நீயே இப்படி பேசினா? அதுக்கு இல்லடா மச்சி. இங்க பாரு மாப்ள, முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும். ஜெயிப்போன்னு யோசியேண்டா மாப்ள. அது இல்லடா. டேய், நம்மனால நிச்சயம் முடியும்டா. இல்லடா, நான் என்ன சொல்ல வரணும்னு புரியல. ஒரு 20,000 ரூபா வரும்னு பார்த்தேன்டா, வரலையே. மாப்ள, இன்னைக்கு நாம இந்த அமௌண்ட் சம்பாரிச்சதே பெரிய விஷயம்டா. முத நாள் வெறும் 4,000 ரூபா சம்பாரிச்சோம். இன்னைக்கு 15,000 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இதுவே ஒரு முன்னேற்றம் தானடா மச்சி. அதான் சரி மச்சி, ஆனா நான் டேய் யாரா ஃபோன்ல? விடு, நீ சொல்றதெல்லாம் ஓகேடா. நம்மளுக்கு ஒரு நாள் தான்டா இருக்குது, அதுக்குள்ள 30,000 சம்பாதிக்கணும்ல. அதை நினைச்சா ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது. டேய், இவ்வளவு நேரமா நான் என்னடா சொன்னேன்? கண்டிப்பா முடியும். அந்த தைரியத்தை மட்டும் நீ விட்டுறாதடா. டேய்,
வேதாஜி தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல எடுத்து என்னன்னு பேசுறா. வேணாம் மச்சி. ஏன்டா வேணாங்கிற? அப்புறம் அவங்க வேற பயப்படணுமா என்னாச்சு ஏதாச்சுன்னு? இல்லை மச்சி, நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேண்ணா. நேரத்தில் பாவம் காலைல ஃபோன் வச்சுருக்கிறாங்க, இப்போ எது அடிக்கிறான்னு தெரியலையா? டேய் விளக்கண்ண, அதை அந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சாதானடா தெரியும் என்னன்னு. எப்பா ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு, கிளம்பு வீட்டுக்கு போவோம். அப்புறம் ஆளை காணோன்னு அவங்க வேற பயந்துட்டு கிடக்க போறாங்க. சரி, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்றா. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் ராசா, நீ கிளம்பு முதல்ல வா. சரி, நீ வண்டியில் ஒன்று அப்படி விட்டு. என்னங்க ஏன் இவ்ளோ லேட்டு? அது ஒன்றும் இல்லைங்க. சரி வாங்க சாப்பிடலாம். இல்லை வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, காலையில் சவாரி கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. சரி போ சூடு பிடிச்சி பிக்கப் ஆகிடுன்னு பார்த்தா டப்புன்னு புஷ் ஆகி நமுத்து போச்சு. 30,000 ரூபா வரும்னு பார்த்தேன், 5,000 கூட வரல. சரி எதுவுமே சம்பாதிக்காமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பார்த்தேன். கட்சியாக நைட்டு ஒரு சவாரி வந்தது, அதை முடிச்சுட்டு வந்த டைம் ஆயிடுச்சு. நான் என்னமோ நீங்க மறுபடியும் மார்க்கெட் போயிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். சே நான் ஏங்க மறுபடியும் அங்கே போக போகிறேன்? இல்லைங்க, எப்படியாவது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலான்னு பார்த்தேன், என்னன்னு தெரியல. இல்லைங்க, ஒரு மாதிரி பயமாக வர இருக்குது. முதல்ல 2 நாள் இருக்குன்னு ஒரு தைரியத்தில் இருந்தேன், இப்போ கட்சியில் பார்த்தா ஒரு நாள் ஆயிடுச்சு. அதான் லைட்டாக பயமாக இருக்குது. ஒரே நாளில் சம்பாரிச்சிருவேண்ணா? என்னங்க என்ன கேள்வி இது? இல்லை, முதல்ல கொஞ்சம் தில்லாக தான் இருந்தேன். அது இல்லை, இன்னைக்கு ஏதாவது ஒன்று வந்துருன்னு பார்த்தேன், மிஸ் ஆகி ஒன்றுமே வரல. இல்லை, கட்சியில் பார்த்தா ஒரே நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரே நாளில் 30,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சா ஒரு மாதிரி பக்குந்துங்க. எனக்கும் அதே பயம் இருக்குங்க. ஆனா அது உங்ககிட்ட சொன்னா நீங்க இன்னும் பயந்துருவீங்களே, அதான் நான் உங்ககிட்ட காமிச்சுக்கிறேன்.